திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள் தொடரில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிங்க. செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நெடுந்தொடர் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம். இன்றைய செய்தி 66, 7வது பாகம். இன்றைக்கு தெசலோனிக்கருக்கு எழுதிய 1வது நிருபம். பவுலடியார் தன்னுடைய 2வது சுவிசேஷ பயணத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் அற்புதமான சபையை உருவாக்குகிறார். ஆரம்ப சபை எருசலேமிலே துவங்கியது. ஆனால் அந்த சபையானது வளர்ச்சி அடைந்து பின்பு யூதேயா சமாரியா தேசங்களை கடந்து இவ்விதமாக தெசலோனிக்கியா மத்திய ஆசியாவிலே உருவாக்கப்பட்டது. இந்த தெசலோனிக்கியா ஒரு அற்புதமான துறைமுக பட்டணம். எங்கெல்லாம் துறைமுகம் இருக்கிறதோ கப்பல் அங்கே வரும். எங்கெல்லாம் கப்பல் வருகிறதோ வணிகம் அங்கே பெருகும். ஏன்னா அந்த காலத்தில் விமானம் கிடையாது. ஆக எல்லா பொருளும் ஏற்றுமதி இறக்குமதி என்பதெல்லாம் கப்பல் மூலமாகத்தான். அப்போ துறைமுக பட்டணங்கள் செல்வ செழிப்பாக இருக்கும். அந்த பட்டணத்தில் யூதர்களும் இருந்தாங்க, கிரேக்கர்களும் இருந்தாங்க, வேறு சமயத்தினரும் இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லப்பட்ட போது அற்புதமான ஒரு சபை உருவானது. தெசலோனிக்கருக்கு எழுதிய 1வது நிருபம் 7ஆம் வசனம் பாருங்கள். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த சபை மற்ற சபைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதாம். எந்த அளவுக்கு இந்த சபையினுடைய சிறப்புகள் இருந்திருந்தா மற்ற சபையெல்லாம் இவங்களை பார்த்து ஒழுக்கமாக நடக்கவும் சீர் பொருந்தவும் பக்தி விருத்தி அடையவும் முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் சீக்ரெட் கிறிஸ்தவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி சபை என்று பேசும்போது பெரிய அளவில் பேசுகிறாங்க. நாங்கள் அந்த சபை இந்த சபை, எங்களுக்கு அந்த போதகர் இந்த போதகர். மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது, தூதர்களை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே ஒரு ஆள் கிறிஸ்தவராக இருந்தார்னா அவருடைய வாழ்க்கையில் முதல் எதிரி விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனையை அணைத்து கொண்டு ஒப்புக்கொண்டு சேர்த்து கொண்டு கொஞ்சம் குறைய நான் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னால் அது அடையாளமே இல்லாத ஒரு கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினுடைய வெளிரங்கமான ஒரு அடையாளம் ரிஜெக்டிங் ஆல் ஐடலேட்ரி. தெசலோனிக்கருக்கு எழுதிய 1வது நிருபம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் கவனியுங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் நீங்கள் மனம் திரும்பிய மக்கள். இந்தியாவினுடைய ஒரு சாபக்கேடு, இந்த நாட்டில் விக்கிர ஆராதனையும் சமுதாயத்தையும் தனியாக பிரிக்க முடியாது. நமக்கு 23 பண்டிகை நாட்கள் இருக்கிறது, அரசாங்க விடுமுறை நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் நீங்கள் ஏறக்குறைய 20 பண்டிகைகளை பார்த்தா அது விக்கிரக வழிபாட்டை காண்பிக்கக்கூடியதாகவே இருக்கும். இதுவும் அல்லாமல் நம்முடைய நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து வணங்குவது, மரத்தையும் கல்லையும் பார்த்து எழுந்துவது, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனப்போக்குள்ள மக்கள் மத்தியில் இருக்கும்போது நாட்களையும் கிழமைகளையும் நேரங்களையும் பொழுதுகளையும்
நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். மேலை நாட்டு கிறிஸ்தவனுக்கு இந்த கஷ்டம் கிடையாது. கீழே நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒருவன் கிறிஸ்தவனாக மாறிட்டாவே அது ஒரு புதிய சமுதாய மாற்றமாக இருக்கும். அது முழுமையான ஒரு மாற்றத்தை நம்ம அடைய வேண்டியதாக இருக்குது. 1 அதிகாரம் 2 வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திலே கிரியை, அன்பிலே பிரயாசம், நம்பிக்கையிலே பொறுமை, எவ்வளோ அழகான முன்னுதாரணங்கள். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் இது இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி திருச்சபைகள் எப்படி இருக்குதுன்னா, எப்படி இந்த கால்பந்தாட்ட குழு, இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம் ஒரே பந்தை உதைக்கும். இந்த பந்தை கடைசி வரைக்கும் அவங்க வச்சுட்டு போவாங்க, இந்த பந்தை அவங்க கடைசி வரைக்கும் உதைச்சிட்டு போவாங்க. கோலும் போட மாட்டாங்க, எல்லாம் கார்னரு, எல்லாம் அவுட்டு, எல்லாம் ஃபவுலு, இந்த மாதிரி இருக்கும். சபையும் கிறிஸ்துவை விதமாக உதைக்கிறாங்க. ஒரு கூட்டம் இந்த பக்கம் உதைக்கும், இன்னொரு கூட்டம் அந்த பக்கம் உதைக்கும். இந்த உதைக்கிறவங்களுக்கு ஆதரவான பிரசங்களை பண்ணியே போதர்கள் மாய்த்து விட்டாங்க. பிரியமானவர்களே, சபைக்குள்ளே நாம் வந்து விடும்போது நாம் சிங்கம் மாதிரி இருந்தால் பசு மாதிரி மாறிடணும். நாம் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாக மாறிடணும். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையிலே பொறுமை, இந்த அளவிலே நாம் இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை பற்றியது. த செகண்ட் கம்மிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம மார்க் பண்ணி படித்தோம்னா ஏறக்குறைய 318 முறை கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பேசியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதாவது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் மிகவும் கவனத்தோடு சிரதையோடு போதித்த உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பற்றி தான். ஒரு வீட்டில் திருடன் திருடிக்கிட்டு இருந்தான். வீட்டுக்காரர் முழிச்சுக்கிட்டாரு. அவர் விளக்கு போட்டு எழுந்து வர்றதுக்குள்ளே திருடன் தெரு மேலே போய் நின்றுக்கிட்டான். இவர் வெளியே யாராவது இருப்பானா அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்கும்போது, ஐயா இந்த பக்கம் ஒரு ஆள் ஓடினான் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே இந்த வீட்டுக்காரர், அப்படியா, நீங்களே என் கூட துணைக்கு வாங்கலேன் அப்படின்னா. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், ஐயா நீங்கள் இப்படி போங்க, ஏன்னா அவன் சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்துடலாம், நான் இந்த பக்கமாக போகிறேன், 2 பேருமா சேர்த்து பிடிச்சிடலான்னா. கடைசியில் அது பெரியவர் இப்படி போய் அப்படி போய் சுற்றிட்டு வரும்போது முதல்ல பார்த்த ஆள் அங்கே இல்லை, அவன் ஓடியே போயிட்டான். காரணம் என்னன்னா, திருட இப்படி போனான்னு சொன்னானே அவனே தான் திருட. ஆக இந்த வீட்டினுடைய உரிமையாளரை இந்த பக்கம் போக வச்சுட்டு ஒரு பக்கமாக அவன் மறுபக்கமாக கம்பியை நீட்டிட்டான். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை நீங்கள் மறந்து விட்டால், தவற விட்டால், அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால், அதை குறித்து தவறாக நம்பிக்கொண்டிருந்தால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் நாசமாகிவிடும். எப்படி உங்களுடைய சாப்பாட்டில் கொஞ்சோண்டு நஞ்சை கலந்தா எல்லாமே விஷமாக மாறிடுமோ அந்த மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை எடுத்துட்டு புதிய ஏற்பாட்டை நீங்கள் போதிக்க முடியாது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள், எந்த ஒரு கூட்டத்திலேயாவது பரிசுத்த உபவாச அபிஷேக அக்னி இப்படி ஏதோ சொல்கிறான், விழான்றான். ஆனால் பாவத்தை கண்டிக்காத சபைகள், போதகர்கள், கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பேசாதவர்கள் மத்தியில் தான் நம்ம இருக்கோம். நான் கேட்குறேன், கடைசியாக நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி உங்கள் சபையில் ஒரு பிரசங்கத்தை கேட்டீங்க? கடைசியாக இயேசுனுடைய வருகை எச்சரிக்கும்படியான வார்த்தையை எப்பொழுது நீங்கள் கேட்டீங்க? உங்களுடைய சபையில் போதிக்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து எவ்வளவு தீவிரமாக சொல்கிறார்கள் என்று பார்த்தீர்களா?
நம்ம உண்மையிலே இயேசுனுடைய வருகை எதிர்பார்க்கிறவளா இருந்தால் இப்படிப்பட்ட அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சபையினுடைய சொத்துக்களை திருடுகிறவர்களாகவும் மக்களை மூளை செலவை செய்கிறவர்களாகவும் கள்ள உபதேசத்தையும் கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவர்களாயும் நாம் இருக்க மாட்டோம். 1 அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோர்ந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாயிருக்கிற இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை தெசலோனிக்கே சபையார் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களாம். ஆனால் யார் ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அவங்கள திசை திருப்பதுக்கு சாத்தானுக்கு ரொம்ப கைவந்த கலை. ஆட்டு தோலை ஓனாய் போற்றி கொண்டு வந்தால் ஆடுன்னு நினச்சி மற்ற ஆடுகளும் கிட்ட போகும். அப்போ அந்த ஆட்டை அது கடித்து சாப்பிட்ரும். அந்த மாதிரி கள்ளப்போதர்கள் எழும்பி கிறிஸ்துவனுடைய வருகை குறித்தும் அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்தும் உபதேசங்களை குறித்தும் தவறாக போதிக்கிறார்கள். அதனால் சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. வஞ்சகம், துராசை, கபடம் இன்றைய பிரசங்கியார்களுடைய அடுக்கு தொடரான சவால்களில் இதுதான் இருக்குது. எல்லாமே பணம், எல்லாமே காசு, எல்லாமே கட்டணம், எல்லாத்துக்குமே ஒரு ரேட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். கிறிஸ்தவம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம், இலவசமாய் கொடுக்க வேண்டிய ஒரு மார்க்கம், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று போதிக்கிற ஒரு மார்க்கம். 4வது வசனம், சுவிசேஷத்தை எங்களிடத்திலே ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். கடவுளுடைய வார்த்தை சொல்கிறவர்கள் தங்கள் இருதயத்தை தேவன் சோதித்து அறிகிறார் என்று அறிந்து அதை திட்டமாகவும் தெளிவாகவும் சத்தியமாகவும் மனுஷருக்கு பிரியமாக அல்ல தேவனுக்கு பிரியமுண்டாக பேச வேண்டும். இந்த அதிகாரத்தில் அற்புதமான சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களிடத்திலே பட்சமாய் நடந்து கொண்டோம். கவனிங்கள், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து என்று நாம் படிக்கிறோம். அதே போல் 12ஆம் வசனம் பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கு புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. 14வது வசனம் 2ஆம் அதிகாரம், எப்படி எனில் சகோதரரே, யூதயா தேசத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களோடு பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து பிரஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாக எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு மத்திய ஆசியாவில் இருந்த மற்ற சபைகளையும் பார்க்கிறார்கள். குறிப்பாக எருசலேமிலிருந்து யூதயா வரைக்கும் இருக்கிற எல்லா சபைகளிலும் இந்த யூதர்களுடைய டாமினேஷன், யூத கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி அதிகமாக இருந்தது. இந்த யூத கிறிஸ்தவர்களை சிலர் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக புறஜாதிய கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாங்க. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத யூதர்கள் கிறிஸ்தவ மார்க்கம் வளரக்கூடாது என்பதற்காக எல்லா தந்திர மந்திரங்களையும் அவங்க செஞ்சாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட எல்லா பாடுகளும் யாரால் வந்தது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்களால் வந்தது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களாலே பாடுபடுகிறது போல நானும் பாடுபட்டிருக்கிறேன்.
கவனியுங்கள், அந்த யூதர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், எங்களை துன்பப்படுத்தினவர்கள், தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாக இருக்கிறாங்களாம். அது மாத்திரம் இல்லை, புறஜாதியார் வசனத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு வரப்போகிறது என்று சொல்லி பிரசங்கம் செய்யாதபடிக்கு எங்களை தடை பண்ணுகிறார்கள். இந்த நாட்களில் கூட இதற்கு ஒப்பாகவே ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். நமது நிகழ்ச்சிகளை பார்க்கிறவங்க இதை பார்க்காதீங்க என்று சொல்லி சபைகளில் விளம்பரம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்கள் திறக்கும், அவங்க இறுதி ஆண்டவர் கீழ்ப்படியும், அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வியாபாரம் இங்கே போனி ஆகாது, இவங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கிடைக்காது. ஏன்னா கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக மாற்றினவங்க அதை தொழில் ரீதியாக நடத்துகிறாங்க. 2-3 விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த சபைகளில். இந்த காணிக்கை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த சபை விட்டு வெளியே யாரும் வேறு எதையும் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்படி சொல்கிறாங்க. சகோதரே, இவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் மரித்து போவீர்கள், அதன்படி வாழாவிட்டாலும் மரித்து போவீர்கள். இயேசுனுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்காவிட்டாலும் மரித்து போவீர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். இப்பொழுது 4வது அதிகாரம் முதல் சில வசனங்களை கவனிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். இன்ன பிரகாரமாய் நீங்கள் நடக்க வேண்டும். இப்போது கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே நம்ம வந்த உடனே நம்ம எப்படி நடக்கணும்? பழைய விக்கிரக வழிபாட்டில் நம்ம இருந்த காலத்தில் இருந்த அந்த அனுபவமா, பாவ அனுபவமா, பாரம்பரிய அனுபவங்களா, தத்துவ அனுபவங்களா, அல்லது உலகம் போகிற போக்கில் நாமும் போகிறோம் என்ற எண்ணங்களா? இதையெல்லாம் யோசிக்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு அப்போஸ்தலருடைய போதனைகள் நாம் எப்படி இன்ன பிரகாரமாக இப்படி தான் நடக்கணும்னு கொள்கை வகுக்கப்பட்டிருக்கு. அந்த கொள்கையை தாண்டி, அந்த உபதேசத்தை தாண்டி ஒரு நூல் கூட நம்ம வெளியே போக முடியாது. அதனால தான் அடிக்க ஒரு முறை உங்கள் காதுகள் கேட்கும்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாடு பேசுவதை மட்டும் பேசுங்கள். புதிய ஏற்பாடு பேசாத இடத்தை அமைதியாக காத்துக்கொள்ளுங்கள். ஸ்பீக் வாட் த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக்ஸ், சைலண்ட் வேர் நியூ டெஸ்டமெண்ட் இஸ் சைலண்ட். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடும்போது, இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வந்துடும்போது புது உடன்படிக்கையின்படியே நடக்கிற மக்களாக நாம் இருப்போம். 3வது வசனம் 4வது அதிகாரம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, வேசி மார்க்கம் என்பது உபதேசத்தை தவறாக போதிக்கிற எந்த ஒரு செயலும் வேசி மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. 4வது வசனம் பாருங்கள், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்துடும்போது அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சை கொண்டு நாம் வாழ முடியாது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார், ஆகவே நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று 1 பேதுரு 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் கிறிஸ்துவனுடைய 2வது வருகை எப்படி நடக்கப் போகிறது, இன்றைக்கு இதை நாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம். இந்த இடத்துல நித்திரை அடைந்தவர்கள்னா செத்து போனவங்க, மரித்தவர்கள். நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. செத்தான் போனா, இனி அவன் திரும்ப மாட்டான், அவனுடைய நினைவுகளும் போச்சு, இனி அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் மண்ணு தான்
அப்படின்னு உலகத்தில் அறிவில்லாத மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களாம். ஆனால் நீங்கள் அறிவுள்ளவர்களாக நினைக்கணும். என்னன்னு கேட்டால், மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள். 14ஆம் வசனம், இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் அவர் மட்டும் வருகிறார் என்பது அல்ல, மரண சாம்பலில் இருந்து நாம் எழுப்பப்பட போகிறோம். 15வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இயேசு வரும்போது முதல்ல மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம், பின்பு தான் நாம் எழுந்திருப்போம். ஆக இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எந்த ஒரு சகோதர சகோதரியும் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, பேனால் அடிக்கோடிடுங்கள், மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கிறிஸ்துக்குள்ளான சபையில் சபையாக நாம் கூடி வரும்போது ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்கான ஒரு செய்தி, இயேசுனுடைய வருகையிலே நாம் அனைவரும் மேகங்கள் மீது ஏறி கர்த்தரோடு இருப்போம் என்ற அந்த செய்தி தான். சில சமயங்களில் பெரிய ரயில் அடிகளில் ஒரு ரயிலுக்காக காத்திருக்கிறோம். அந்த பிளாட்ஃபார்ம் முழுதும் இருக்கிற மக்கள் ஒரே நோக்கத்தோடு காத்திருக்கிறாங்க. மூட்டை முடிச்சுகளோட, குழந்தைகளோட, பெரியவங்களோட எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு காத்திருக்காங்க. அந்த ஊருக்கு போக வேண்டிய அந்த ரயில் பெட்டிகள் எப்பொழுது உள்ளே வரும் என்று காத்திருக்கிறாங்க. வந்தவுடனே அவரவருடைய டிக்கெட்டுகளுக்கு தகுந்தாற் போல, பதிவுக்கு தகுந்தாற் போல பெட்டிகளில் அவர்கள் ஏறி அமர்ந்து விடுகிறார்கள். அமர்ந்து அனுப்ப வந்த மக்களிடத்தில் பேசி கொண்டிருக்காங்க. சிலர் பழங்களையும் பொருட்களையும் வாங்குகிறாங்க. ஆனால் அவர்கள் வண்டியில் ஏன் உட்கார்ந்துட்டே பேசுகிறாங்க? இதெல்லாம்னா வண்டி எந்த நேரத்திலும் புறப்படும். ஆகவே வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே கையாட்டி பேசுகிறாங்க, வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு வெளியே பொருளை வாங்குகிறாங்க. ஏன்னா அந்த வண்டி எப்பொழுதுமே புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சபைக்குள்ளே நாம் வரும்போது சபைக்குள்ளேருந்து வெளியே நாம் இனி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆத்மா சபைக்குள்ளவே வாழ்கிறதுனால நீங்கள் ஏதாவது வாங்குவதாக இருந்தால் உலகத்திலிருந்து கை நீட்டி வாங்கி கொள்ளலாம். ஆனால் உலகத்தோடு நீங்கள் போய் சேர்ந்து கொள்ள முடியாது. இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிற மக்கள் இந்த எண்ணத்திலே, இந்த நோக்கத்திலே, இந்த யோசனையிலே காத்திருக்க வேண்டும். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சி சிலவற்றை நாம் பார்க்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நடக்கும் இது? இந்த தெசலோனிக்கே நிருபம் எழுதி 2000 வருஷம் ஆக போகுது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 51வது வருஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்கார். இன்றைக்கி 2000 ஆண்டுகள் கடந்து நாம் இருக்கிறோம், இன்னும் இயேசு வரலை. அப்போ நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஆகவே அவருடைய வருகைக்காக நாமும் காத்திருக்கிறோம். 2ஆம் வசனம் பாருங்கள், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இப்போ திருடன் எப்பொழுது வருவான்? சிலர் என்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ஏங்க திருடனோடு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னு. காரணம் என்னென்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிற மாதிரியான ஒரு நவீன கேமராக்களோ, கதவுகளோ, பூட்டுகளோ, பாதுகாப்பு வசதிகளோ கிடையாது. ஏன்னா ஒரு வீடுன்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் திறந்த விதமாக தான் இருக்கும். இந்த திருடர்கள் எப்பொழுதுமே
மனிதர் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது தான் வருவாங்க. அதனால் அந்த மக்களுக்கு திருடன் நடுஇரவிலே எப்படி வருவான் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அந்த உதாரணத்தை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது திருடன் வருவது போல எப்பொழுது வேணாலும் அவன் வரலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. கர்ப்பவதியானவளுக்கு பிரசவ வலி ஏற்படும் இல்லையா, அது எப்போன்னு சொல்லிட்டா வரும்? காலையில், மத்தியானம், சாயங்காலம், இரவு, இல்லை நாளை காலையில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டா வரும்? எப்பொழுது வேணாலும் வரும். அதுபோல என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனம், சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் இராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்கிறவர் ராத்திரியிலே வெறிக்கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அவ்வளோ அற்புதமான ஒரு வசன பகுதி. இயேசுனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற மக்கள் தங்களுடைய மார்பையும் தங்களுடைய தலையும் பாதுகாக்கும்படி மார்க்கவசத்தையும் தலைச்சீராவையும் அணிந்து கொண்டிருக்கிற ஒரு போர் வீரனைப் போல, இது பகலா இரவா என்று நாம் எதிர்பார்க்கிறதை விட எல்லா சூழ்நிலைகளிலும் விழித்திருக்கிறவர்களாக, அதனால் தூங்கக்கூடாதுன்னு சொல்ல, நம்முடைய மனதில் விசுவாச விஷயத்தில் நாம் தூங்கக்கூடாது. போகிறவங்க வரவங்கெல்லாம் எதையாவது ஒன்று சொல்லி குழப்பிட்டு போயிடுவான். நாம் வாழ்கிற இந்த காலம் பரிசுத்த ஆவியானவருடைய பேரால் மிகுந்த துரோகங்களை இழைக்கிற மக்களுடைய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். எதையும் பரிசுத்த ஆவியின் பேரால் பொய் சொல்லவும், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லவும், பொய்யான காரியங்களை பேசவும் துணிந்திருக்கிற மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். நம்முடைய இந்த நாட்கள் கொடிதான நாட்கள், கசப்பான நாட்கள். எப்படி ஒரு மரத்துக்கு சுடு தண்ணி ஊற்றி அல்லது ஆசிடை ஊற்றினோம்னா, அமிலத்தை ஊற்றினோம்னா வேரை அழிஞ்சு போயிடுமோ, அந்த மாதிரி நம்முடைய விசுவாச வேரை அழிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்ப வேண்டும். 5 அதிகாரங்கள், எத்தனை அற்புதமான ஆலோசனைகள். விசேஷமாக கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பு, எப்பேற்பட்டதான ஒரு சிரதையுள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற போதனைகளை நாம் இன்று கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை இதே வேளையில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று வாக்குறுதி தந்து இந்த நற்செய்தி நான் நிறைவு செய்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட தெசலோனிக்கே நிருபத்தை, விசேஷமாக கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்த ஜாக்கிரதையை எங்களுக்கும் சபைக்கும் தந்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் கேட்ட 1 தெசலோனிக்கே நிருபத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? நேயர்களே, கேள்வி எழுதி கொண்டீர்களா? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882.